வணக்கம் மக்களே! நான் உங்கள் ரம்யா கமல். நம்மள்ல நெறைய பேருக்கு பஸ்ல, கார்ல போணும்னாலே, ஐய்யய்யோ! வாமிட் வந்துருமே அப்டிங்கிற பயம் இருக்கும். எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு வாமிட் கேஸ் தான். சோ ஏன் வாமிட் வருது அப்டின்னு எனக்காக தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கிற நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் ஏன் வாமிட் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்பு வந்து சமநிலையில தான் இருக்கு அப்டிங்கிறத நம்ம மூளை வந்து உறுதிப்படுத்துறத 3 வழியில உறுதிப்படுத்தும். ஒண்ணு கண்கள் வழியா, இன்னொன்னு காதுகள் வழியா, இன்னொன்னு நம்ம உடம்புல இருக்க தசை மற்றும் நரம்புகள் வழியா உறுதிப்படுத்தும். நம்ம இப்போ ஒரு கார்லயோ, பஸ்லயோ போயிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து ஒரே பொருள மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த சீட்டையே பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரே பொருள நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கண்கள் வந்து நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல நம்ம மூளைக்கு அனுப்பும். ஆனா, நம்ம உடம்பு வந்து கார்ல இருக்க அந்த வைப்ரேஷனால நம்ம வந்து தசைகள், நரம்புகள் வந்து நம்ம அசைவுல இருக்கோம் அப்படிங்கிற சிக்னல மூளைக்கு அனுப்பும். இன்னொன்னு கார் அசையும்போது, பேருந்து அசையும்போது வந்து நம்ம காது உட்காதுகளுக்குள்ள ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் அசையும்போது நம்ம உடம்பு அசைவுல இருக்கு அப்படிங்கிற சிக்னல நம்ம மூளைக்கு அனுப்பும். இந்த மாதிரியான பல கன்ஃப்யூஷனான சிக்னல்கள வந்து நம்ம மூளை ரிசீவ் பண்ணும்போது, நம்ம மூளை ஐய்யய்யோ! இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு பூந்துருச்சுடா, ஒரு நச்சு பொருள் வந்துருச்சுடா, அத இம்மீடியேட்டா அடிச்சு நவுத்தி துவம்சம் பண்ணி வெளிய அனுப்பணும்னு நெனச்சு, நம்ம வயிறுக்கு வந்து அந்த நஞ்சு பொருள வெளியேத்துறதுக்கு ஒரு சிக்னல் குடுக்கும். அதுதான் வாமிட். அதனால தான் நம்ம வந்து வாமிட் பண்றோம். இதுதான் வாமிட்கான ரீசன். வாமிட் வரத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? பொதுவா நம்ம தலை வந்து அதிகமா டிராவல்ல அசைவுல இருக்கும்போது, நமக்கு வந்து இந்த மோஷன் சிக்னஸ் அதாவது வாமிட் வர சென்சேஷன் அதிகமா இருக்கும். அதனால நம்ம தலைய வந்து அதிகமா ஆட்டாம, முன்னாடி இருக்க சீட்ல முட்டு குடுத்து நிப்பாட்டியோ, இல்ல பின்னாடி இருக்க சீட்ல சாய்ச்சு வச்சோ, பேசாம தூங்கிட்டோம்னால நமக்கு இந்த வாமிட் வர சென்சேஷன் இருக்காது. அடுத்து இன்னொன்னு நம்ம ஏசி கார்ல அதாவது குளோஸ்டா இருக்க கார்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த ஏசில இருந்து வர்ற காத்து ஸ்ட்ரைட்டா நம்ம மூக்குல அடிக்கிற மாரி பாத்துக்கணும். ஏன்னா குளிர்ந்த காற்று வாமிட் வர சென்சேஷன கண்ட்ரோல் பண்ணும். சப்போஸ் விண்டோஸ் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா, வெளியில இருந்து வர்ற காற்று வந்து நம்ம முகத்துல ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த வாமிட் சென்சேஷன் கம்மியா இருக்கும். இது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல B6ன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அந்த 2 நரம்புக்கு நடுவுல கட்ட விரல வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாமிட் வர ஃபீல வந்து அது கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா, அது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே. சோ வாமிட் வர ஆட்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.